Good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrambalayam. Today we discussed about 10th standard social science subject, geography lesson 3, India, population, transport, communication and trade. Okay. Now we discussed about means of transport. First one, the roadways. Okay. Roads play an important role in carrying goods and passengers for short, medium and long distances. சாலை அப்படிங்கிறது குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணிகள் சரக்குகளை வந்து கொண்டு போகிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ். இது வந்து குறுகிய மத்திய தொலைதூர சேவைகளுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி அண்ட் சீப் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன் ரோட்ஸ். சாலைகள் அமைப்பது மற்றும் பராமரிப்பு செய்வது மற்ற போக்குவரத்து முறைகளை ஒப்பிடும்போது இது வந்து மலிவானது அப்படின்னு சொல்லுவோம். ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேன் எஸ்டாப்ளிஷ் ஈஸி கான்டாக்ட் பிட்வீன் ஃபார்ம்ஸ், ஃபீல்ட், factories and markets and can provide door-to-door transport services. சாலை போக்குவரத்து அமைப்பு மூலமாக பண்ணைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகள் ஆகியவற்றுக்கிடையே எளிதில் வந்து தொடர்பு அப்படிங்கிறத ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ரோட்ஸ் ஆர் த மோஸ்ட் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்தியன் ரோட்ஸ் ஆர் காஸ்ட் எஃபிசியன்ட். இட் இஸ் யூஸ்டு பை ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த சொசைட்டி. இது சமுதாயத்துடைய அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் சாலைகள் அமைப்பதற்கு வந்து மிக எளிதாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் பிளைன்ஸ், அதாவது வட இந்திய பெரிய சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன் இந்தியா த டென்சட் ரோட் நெட்வொர்க் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் பிளைன்ஸ் வேர் இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட்ஸ். In mountainous area, it is quite difficult to construct roads. Road density is the highest in Kerala and lowest in Jammu and Kashmir. இந்தியாவில் வந்து சாலைகள் அமைப்பதற்கு மிக எளிதாக இருக்கக்கூடிய வட இந்திய பெரும் சமவெளிகளில் அடர்த்தியான சாலை அமைப்பு அப்படிங்கிறது காணப்படுது. மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து சாலைகள் அமைக்கிறது வந்து கடினமாக இருக்கும். கேரளாவில் சாலை வந்து மிக அடர்த்தியாகவும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் பகுதியில் குறைவாகவும் இருக்கும். ஓகேவா? For the purpose of construction and maintenance, road are classified into national highways, NH, state highways, SH, district roads, rural roads, border roads and international highways. சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகள் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள் மற்றும் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷெர்ஷா சூரி built the Shahi road to strengthen and consolidate his empire from the Indus Valley to the Sonar Valley in Bengal. This road from Kolkata to Peshawar was renamed as Grand Trunk Road during the British period. At present, it extends from Amritsar to Kolkata. ஷெர்ஷா சூரி வந்து தன்னுடைய பேரரசை பலப்படுத்துறதுக்காகவும் ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் சாகி, அதாவது ராயல் சாலை அப்படிங்கிறத சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சோனார் பள்ளத்தாக்கு வரல அமைச்சாங்க. ஓகேவா? கொல்கத்தாவிலேருந்து பேஷ்வார் வரை உள்ள இந்த சாலை ஆங்கில ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சாலை வந்து இப்போ அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரையிலும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Next, classification of roads in India. அதாவது இந்திய சாலைகளோட வகைகள். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹைவேஸ், NHன்னு சொல்லுவோம். நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து இந்திய சாலை போக்குவரத்துடைய மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். The highways are running through length and breadth of the countries, connecting capital of state, major port, rail junction, industries and tourist centers. இந்திய நெடுஞ்சாலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கா நாட்டுடைய எல்லைகளையும் மாநிலங்களுடைய தலைநகரங்கள், முக்கிய துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள், சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள் அதை வந்து இணைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ் இன் இந்தியா.
இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துறதுக்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசுடைய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். The longest national highways is NH44 which runs from Varanasi in Uttar Pradesh to Kanyakumari in Tamil Nadu, covering a distance of 2369 km. அதாவது இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44ன்னு சொல்லுவோம். இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரையில் இருக்கும். இது வந்து 2369 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது அப்படின்னு சொல்லுவோம். த ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் இஸ் NH47A which runs from எர்ணாகுளம் டு கொச்சின் போர்ட் வில்லிங்டன் ஐலாண்ட்ஸ் கவரிங் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர். இது எர்ணாகுளத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகம் ஓகேவா லிவிங்ஸ்டன் தீவை வந்து இணைக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1995. ஓகே, it is an autonomous body under the Ministry of Surface Transport. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அதாவது தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1995ஆவது ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து தனித்து இயங்கக்கூடிய அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டு கீழே தனித்து இயங்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற ஒரு அமைச்சகம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ். ஓகே, the state highways are usually roads that link important cities, towns, district headquarters within the state and connect them with national highways or highways of neighboring states. These roads are administered and financed by state governments. மாநில நெடுஞ்சாலைகள்னு சொல்லுவோம். மாநில நெடுஞ்சாலை பொதுவாக மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்கள் மாவட்ட தலைநகரங்களை வந்து மாநில தலைநகரத்துடனும் தேசிய நெடுஞ்சாலைகளுடனும் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளோடு இணைக்குது சரியா. இந்த சாலை மாநில பொது பணித்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ப்ரொவைட் கனெக்டிவிட்டி பிட்வீன் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் த ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் ஹைவேஸ். மாவட்ட சாலை வந்து மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளோட மாவட்டம் மற்றும் வட்டார தலைமையிடங்களை வந்து இணைக்குது. District roads are constructed and maintained by the public works departments of the state. மாவட்ட சாலைகள் வந்து மாநிலத்தின் பொதுப்பணித்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுதுன்னு சொல்லுவோம். ரூரல் ரோட்ஸ் வில்லேஜ் ரோடுன்னு சொல்லுவோம். These roads are vital for providing links in rural areas. It links the different villages with their neighboring towns. They are maintained by village panchayat. இந்த சாலைகள் வந்து கிராமப்புறங்களை இணைக்கிறதுல வந்து முக்கிய பங்காற்றுகின்றது. இது பல்வேறு கிராமங்களை அதன் அருகில் இருக்கக்கூடிய நகரங்களோடு இணைக்குது. இது வந்து கிராம பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். பார்டர் ரோட். தீஸ் ஆர் த ரோட்ஸ் ஆஃப் strategy importance in border roads. They are constructed and maintained by border roads organizations. It was established in 1960 for the development of the roads of strategy importance in the northern and northeastern border areas. Border Roads Organization has constructed world highest road joining Chhattisgarh and Leh in Ladakh. These roads run at an average altitude of 4270 meters. அதாவது எல்லைப்புற சாலைகள்னு சொல்லுவோம். இது நாட்டினுடைய எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் வந்து பராமரிக்கப்படுது. இந்த அமைப்பு 1960வது வருஷம் நிறுவப்பட்டது. இந்த சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப்பகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அப்படி வாய்ந்த ஒன்றுன்னு சொல்லலாம். எல்லைப்புற சாலை நிறுவனம் வந்து உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கில் இருக்கக்கூடிய லேவில் இருந்து சண்டீஸ்கர் வரலும் அமைஞ்சிருக்கு சரியா. இந்த சாலை கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கோல்டன் குவாட்ரிலேட்டரல். கோல்டன் குவாட்ரிலேட்டரல் 5846 கிலோமீட்டர் லாங் road of 4/6 lanes connects India's 4 metropolitan cities Delhi, Kolkata, Chennai, Mumbai. This project was launched in 1999. Okay,
தங்க நாற்கர சாலைகள்னு சொல்லுவோம். இது 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் இருக்கும். இது வடக்கு தெற்கா இந்தியாவுடைய 4 பெருநகரங்களான புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகியவற்றை வந்து இணைக்குது. இந்த திட்டம் வந்து 1999 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நார்த் சவுத் அண்டு ஈஸ்ட் வெஸ்ட் கார்டியர், வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலை. நார்த் சவுத் கார்டியர் எய்ம்ஸ் அட் கனெக்டிங் ஸ்ரீநகர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு இன்க்ளூடிங் கொச்சின் சேலம் ஷாப் வித் 4076 கிலோமீட்டர் லாங் ரோடு. வட தென் பகுதிகளை இணைக்கும் சாலைகளுடைய நோக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியும் 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட சாலைகள் மூலமாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. உங்களுக்கு வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவுடைய ரோடுவேஸ் மேப். ஓகே, அவுட்லைன் மேப்பில் பார்த்து நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதில் வந்து பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை. இந்த ரெட் கலரில் வந்திருக்கிறது நார்த் சவுத்து கார்டியர் அப்படின்னு சொல்லுவோம். 2 லைன் வந்து போகுது இல்லையா, அந்த 2 லைன் வந்து போகிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் ஹைவேஸ். ஓகேவா. அதுதான் பார்த்துக்கோங்க, இந்த மேப் வந்து பார்த்துக்கோங்க. இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மேப் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. The east-west corridor has been planned to connect Silchar in Assam with the port town of Porbandar in Gujarat with 3640 km of road length. The two corridors inset at Jhansi. Okay. அதாவது கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலை அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில்சரையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுக நகரான போர்பந்தரையும் இணைக்கும் வகையில் 3640 கிலோமீட்டரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வடக்கு தெற்கா போகிற ரோடும் கிழக்கு மேற்க போகிற ரோடு எங்கே இடத்துல சந்திக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியில் வந்து சந்திக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் வே. தேர் ஆர் மல்டி லேண்ட் குட் குவாலிட்டி ஹைவேஸ் ஃபார் ஹை ஸ்பீட் டிராஃபிக். Some of the important expressways are Mumbai-Pune Road, Kolkata-Dum Airport Road, Durgapur to Kolkata Road, Yamuna Expressway between Delhi and Agra. விரைவு சாலைன்னு சொல்லுவோம். விரைவு சாலை அப்படிங்கிறது நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதை அப்படின்னு சொல்லுவோம். அதிவேகமான போக்குவரத்துக்கு இந்த சாலை வந்து பயன்படும். மும்பை டு பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டு டம்டம் விமான நிலையம் வரல இருக்கக்கூடியது, துர்காப்பூர் டு கொல்கட்டா, புதுடெல்லி டு ஆக்ராக்கு இடையில் இருக்கக்கூடிய யமுனா விரைவு சாலை இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேவா. இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். தீஸ் ஆர் த ரோட்ஸ் தட் லிங்க் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஃபார் ப்ரமோட்டிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் தெம். இந்தியா வந்து அதன் அண்டை நாடுகளுடன் இணக்கமான உறவை மேம்படுத்துதல் நோக்கத்தோடு இணைக்கப்பட்டுள்ள சாலைகள் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஹைவேஸ் ஹாவ் பீன் constructed with an aid from World Bank under the agreement with the Economic and Social Commission for Asia Pacific. இந்த சாலைகள் வந்து ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழே உலக வங்கியுடைய நிதி உதவியின் மூலமாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவோம். These roads connect important highways of India with those of the neighboring countries such as Pakistan, Nepal, Bhutan, Bangladesh and Myanmar. இந்த சாலைகள் வந்து பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய அண்டை நாடுகளை வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ். ஓகே. Indian railway system is the main artery of countries inland transport. இந்திய ரயில்வே அமைப்பு தாண்டுடைய உள்நாட்டு போக்குவரத்துக்கு முக்கியமான உயிர் நாடியாக இந்த ரயில்வே அமைஞ்சிருக்கு. ரயில்வே cater to the need of large scale movement of traffic both for freight and passengers, thereby contributing to economic growth. மிக அதிக அளவில் பயணிகள் சரக்கு போக்குவரத்து தேவையை வந்து பூர்த்தி செய்வதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ரயில்வே துறை அதிகமான பங்களிப்பு வந்து அளிக்குதுன்னு சொல்லலாம். ரயில்வேஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் த பேக்போன் ஆஃப் த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்.
இந்திய தரைவழி போக்குவரத்தோட அமைப்பின் முதுகெலும்பாக காணப்படுறது வந்து ரயில்வே தான் சொல்லலாம். இட் ப்ரமோட்ஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். இது மக்களை வந்து ஒன்றிணைப்பதன் மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குது. இட் ஆல்சோ ப்ரமோட்ஸ் ட்ரேட், டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. இது வந்து வணிகம், சுற்றுலா, கல்வி போன்றவற்றையும் ஊக்குவிக்குது. ரயில்வேஸ் ஹெல்ப் இன் த commercialization of the agriculture sector by facilitating the bulky movement of perishable goods. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண் துறையில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்து அளித்து உதவி செய்யுதுன்னு சொல்லுவோம். இட்ஸ் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் டு மார்க்கெட்ஸ் இஸ் இன்வேல்யூபிள். ஓகே, அதாவது மூலப்பொருட்களை வந்து தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைக்கும் கொண்டு செல்றதுக்கு ரயில்வேவுடைய பணி வந்து மதிப்பிட முடியாத ஒன்றுன்னு சொல்லுவோம். இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் ஏசியா அண்ட் செகண்ட் இன் த வேர்ல்டு. இந்தியாவுடைய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலகத்தில் அளவில் 2வது பெருசும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் த இந்தியன் ரயில்வேஸ் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு 17 ஜோன்ஸ். ரயில்களுடைய இயக்கம் மற்றும் வேளாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை வந்து 17 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நார்த்தன் ரயில்வே, வடக்கு ரயில்வே, இதனுடைய தலைநகரம் நியூ டெல்லி. அடுத்து நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். நார்த் சென்ட்ரல் ரயில்வே, வட மத்திய ரயில்வே அலகாபாத். அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோராக்பூர், வடகிழக்கு ரயில்வே. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கவுஹாத்தி, வடகிழக்கு எல்லை ரயில்வே. ஓகே, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, கிழக்கு கடற்கரை கொல்கத்தா. ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, கிழக்கு மத்திய ரயில்வே ஹாசிப்பூர். வெஸ்ட் சென்ட்ரல் ஹைவேஸ், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். சென்ட்ரல் ரயில்வே, மத்திய ரயில்வே மும்பை. வெஸ்டர்ன் ரயில்வே, மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட். ஓகே, சதர்ன் ரயில்வே, தெற்கு ரயில்வே சென்னை. சதர்ன் சென்ட்ரல் ஹைவே, தென் மத்திய ரயில்வே சவுகந்திராபாத், இங்கிலீஷில் செகந்திராபாத். ஓகே, சவுத் வெஸ்ட் ஈஸ்டர்ன் ரயில்வே, தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, தென் மேற்கு ரயில்வே ஹூப்ளி. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே நேவி மும்பை. On the basis of width of the track, the Indian Railways fall under 4 categories: broad gauge 1.676 meter width, meter gauge 1 meter width, narrow gauge 0.762 meter width, light gauge 0.610 மீட்டர் வித். இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அகலப்பாதை 1.676 மீட்டர் அகலம். 2வது மீட்டர் பாதை 1 மீட்டர் அகலம். குறுகிய பாதை 0.762 மீட்டர் அகலம். குறுகிய தூக்குப்பாறை 0.610 அகலம் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் சப்அர்பன் ரயில்வே வாஸ் ஸ்டார்டட் இன் 1925 இன் மும்பை. இந்தியாவுடைய முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் 1925 தொடங்கப்பட்டுச்சு. காந்திமன் எக்ஸ்பிரஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா. காந்திமன் அப்படிங்கக்கூடிய அந்த அதிவிரைவு வண்டி இந்தியாவில் மிக அதிக வேக ரயில் வண்டி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ட்ரெயின் கனெக்ட் நியூ டெல்லி அண்ட் ஆக்ரா அண்ட் டச்சஸ் 160 km/h. இந்த ரயில் வண்டி வந்து புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்குது. 1 மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் வந்து கடக்குது. ஓகேவா. மெட்ரோ ரயில்வே இன் இந்தியா. தேர் ஆர் 8 cities வித் மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் 8 பெருநகரங்களை மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது வழங்குது. சரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் கொல்கட்டா, அதாவது வெஸ்ட் பெங்கால். சென்னை இன் தமிழ்நாடு. டெல்லி, பெங்களூர் இன் கர்நாடகா. குர்கையோன் இன் ஹரியானா. மும்பை இன் மகாராஷ்டிரா. ஜெய்ப்பூர் இன் ராஜஸ்தான். கொச்சி இன் கேரளா. சரியா. இதெல்லாம் வந்து இணைக்கக்கூடிய பாதைகள். த மெட்ரோ இஸ் கொல்கட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இன் இந்தியா. இந்தியாவில்
இந்த அதான் மெட்ரோ ரயில் சேவை முதலாக கொல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இட் ஆல்சோ கால்ட் த மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இது அதிகமான மக்களை வந்து ஏற்றிச் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இது MRTSன்னு சொல்கிறாங்க. As of September 2018, India has 507 km of operational metro lines and 381 stations. இந்த MRTS அப்படிங்கிறது சொல்கிறது செப்டம்பர் 2018 படி இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீளத்தில் மெட்ரோ இருப்பு பாதைகள் அப்படிங்கிறது 381 ரயில் நிலையங்களோட இயங்கி வருதுன்னு சொல்லலாம். த ஸ்டேட் ஆஃப் மேகாலயா ஹேஸ் நோ ரயில்வே நெட்வொர்க். மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பைப்லைன். Pipeline provide a very convenient mode of transport to connect oil and natural gas field refineries and to the market. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதன் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதான மற்றும் சிறந்த போக்குவரத்து அந்த குழாய் போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்குது. இந்த past these were used to transport water to cities and industries. முன்னதாக இது வந்து நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் வழங்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. Now solid can also be transported through a pipeline when converted into slurry. தற்பொழுது திடப்பொருட்கள் குழம்பாக்குதல் மூலம் குழாய் வழியே கொண்டு செல்லப்படுது. The initial cost of laying pipeline is high but subsequent running cost is minimum. குழாய் போக்குவரத்து அமைப்பதற்கு ஆரம்பத்தில் வந்து செலவுகள் அதிகமாகும். அது பின்னாடி பராமரிப்பதற்கு உண்டான செலவு வந்து கம்மியாகும். It can be laid through difficult terrain as well as under water. ஓகேவா. இவற்றை கடினமான நிலப்பகுதிகளிலும் நீருக்கு அடியிலையும் அமைக்க வந்து இயலும். இது தடங்களற்ற குறைந்த செலவுடைய கால தாமதமற்ற ஆவியாதல் மூலம் ஏற்படக்கூடிய இழப்பு இல்லாமல் இது வந்து நடைபெறுதுன்னு சொல்லலாம். இட் ensures steady supply of goods and reduce the shipment of losses and delays. ஓகேவா. இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா ரயில்வே மேப். ஓகேவா. இதில் வந்து பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீட்டர் கேஜ். ஓகே. அடுத்தது அந்த பிளாக் கலரில் ரெட் கலர் இருக்குது ப்ராட் கேஜ். எல்லோ இருக்கிறது வந்து பிஜே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் போகிறது. இது ரெட்டில் இருக்கிறது வந்து ஜோனல் ஹெட்டு. அது வந்து மெயினாக பிளாக் டாட் வந்து மேஜர் ஜங்ஷன்ஸ். ஓகே. இதில் வந்து நீங்கள் உங்களோட மேப்பை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதை வந்து இந்தியாவுடைய ரயில்வே சிஸ்டம்ஸ். ஓகேவா. Oil feeds in Upper Assam to Kanpur, from Salaya in Gujarat to Jalandhar in Punjab, and gas pipeline from the Hazira in Gujarat at Jagdishpur in Uttar Pradesh. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலிலிருந்து கான்பூர் வரையிலும், குஜராத்தில் சலையா பகுதியிலிருந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தர் வரையிலும், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹசிரா அப்படிங்கிறதுலேருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்பூர் வரையிலும் இந்த குழாய் போக்குவரத்துகள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ். ஏ வாட்டர்வேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் போத் பேசஞ்சர்ஸ் அண்ட் கார்கோ டிராஃபிக் இன் இந்தியா. It is the oldest and also the cheapest means of transport and more suitable for carrying heavy and bulky materials from one country to another. It is a fuel efficient and eco-friendly mode of transport. நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில் வந்து பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்று. இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறை. கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்து செல்ல மிகவும் ஏற்றது வந்து நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லுவோம். இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த எரிபொருள் செலவு போக்குவரத்து முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்லேண்ட் வாட்டர்வேஸ் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் வாட்டர்வேஸ் கடல் வழி போக்குவரத்துன்னு சொல்லுவோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இந்தியா ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிவர்ஸ், கேனல்ஸ், லேக்ஸ் அண்டு பேக் வாட்டர்ஸ். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் காயல்களை கொண்ட மிகப்பெரிய வலைப்பின்னல்கள் அமைப்போடு நடைபெறுதுன்னு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த depth and width of the waterways and the continuity of the water flow. நீர் போக்குவரத்து நீருடைய ஆழம், அகலம் மற்றும் தொடர் நீரோட்டத்தை பொறுத்து அமையும். ஃபார் த டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நேஷனல் வாட்டர்வேஸ் இன் த கண்ட்ரி, த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி வாஸ் செட் அப் இன் 1986.
உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி பராமரிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்காக 1986 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் வாட்டர்வேஸ் 1. இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் ஹால்டியா அண்ட் அலகாபாத் மெசர்ஸ் 1620 kilometers and include the stretches of the கங்கா பக்ரதி ஹூக்ளி ரிவர் சிஸ்டம். இது வந்து ஹால்டியா மற்றும் அலகாபாத்துக்கு இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை பக்ரதி ஹூக்ளி ஆறுகளோடு இணைஞ்சு செயல்படுது. நேஷனல் வாட்டர்வேஸ் 2. திஸ் வாட்டர்வேஸ் இன்க்ளூட் த ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் த பிரம்மபுத்ரா ரிவர் பிட்வீன் துப்ரி அண்டு சைதியா எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 891 கிலோமீட்டர். இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துப்ரி மற்றும் காடியாவிற்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு இயங்குது. நேஷனல் ஹைவேஸ் 3. This waterways extend from Kollam and Kottapuram in the state of Kerala. It is the first national waterways in the country with 24-hour navigation facilities along its entire stretch of 205 km. இதை வந்து இந்த நீர்வழி கேரளா மாநிலத்தில் கொல்லம் மற்றும் கோட்டப்புறத்துக்கு இடையில் இருக்குது. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இது வந்து 205 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைந்த போக்குவரத்து வசதியை வந்து அளிக்கக்கூடியது. இதுதான் இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஓசோனிக் ரூட்ஸ். த ஓசோனிக் ரூட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கானமி. கடல் வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அபவுட் 95% of India's foreign trade by volume and 70% by value moves through ozone routes. இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள் வந்து கடல் வழி போக்குவரத்தின் மூலமாக தான் நடக்குது. கோஸ்டல் ஷிப்பிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பல்கி கூட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை கையாளுறதுல இந்த கப்பல் போக்குவரத்து முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லுவோம். ஷிப்பிங் இஸ் நாட் ஒன்லி த மோஸ்ட் எக்கனாமிக்கல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இட்ஸ் ஆல்சோ அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மோடு. இது வந்து மிகவும் சிக்கமான போக்குவரத்து மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். த சி அண்ட் ஓசோனிக் ரூட்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஆர் கனெக்டட் த்ரூ போர்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மற்றும் பெருங்கடல் வழியாக பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுத்தப்படுது. இந்த வழிகள் வந்து துறைமுகங்கள் மூலமாக இணைக்கப்படுது. தேர் ஆர் 13 மேஜர் அண்டு 200 மைனர் ஆர் இன்டர்மீடியட் போர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த மேஜர் போர்ட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்டு அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். பெரிய துறைமுகங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தாலும் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் வந்து அந்தந்த மாநில அரசாங்கமும் நிர்வாகம் பண்ணுது. த மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் கோஸ்டல் ஆர் கல்கட்டா இன்க்ளூடிங் ஹால்டியா, டக், பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் அண்டு தூத்துக்குடி. கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடின்னு சொல்லுவோம். த மேஜர் போர்ட்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆர் கண்ட்லா, மும்பை, நாவசெவா, ஜவஹர்லால் நேரு போர்ட், நியூ மங்களூர், மார்மாங்கோ அண்டு கொச்சி. மேற்கு துறைமுகங்களில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மும்பை, நவசேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம், கண்ட்லா, மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா ஹேஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ். கப்பல் கட்டக்கூடிய துறைமுகங்கள் வந்து 4 இருக்குது. ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம், ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் இன் கொல்கட்டா, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தாவில் இருக்குது. மசகான் டக் இன் மும்பை, மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. கொச்சின் ஷிப்யார்ட் இன் கொச்சின், கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓவிங் கண்ட்ரி இன் ஏசியா அண்ட் ரேங்க் 16th இன் த வேர்ல்டு. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம். Today class is over now. Tomorrow we discussed about air transport. Okay. Thank you students. Thank you one and all.